நான் காஞ்சி பக்கத்தில் மாமுண்டூர் இந்த பகுதியில் வரேன். நான் இந்த வாழையை பற்றி எனக்கு தெரியாமலே இருந்தது. எங்கள் கூட வேலை செய்கிறவங்க வந்து வருதுங்க, நான் ரொம்ப கஷ்டப்படுறேன், அழுத. நான் என் வீட்டில் ஒரு சண்டை. அப்போ அவங்க என்ன பண்ணாங்க, இந்தமாரி கோயில் இருக்குது, வா கூட்டிகிட்டு போகிற சொன்னாங்க. சரி, நம்பிக்கையில் வந்து முதல்ல வந்தேன் நான். ஆனால் இங்கே வந்து பார்த்த உடனே முதல்ல ரொம்ப எனக்கு எந்த கோயிலையும் இருக்காத பரவசமும் ஒரு சந்தோஷமும் இந்த கோயிலில் கிடச்சிது. அந்த அம்மா பார்த்த முதல் நாளே என் வீட்டில் ரொம்ப அதிர்ச்சி நடந்தது. என் வீட்டுக்காரர் வந்து எங்கேயுமே கோயில் போகவே மாட்டேன், எந்த கோயில் குளத்துக்கு வரவே மாட்டார். ஆனால் இந்த கோயில் கூப்பிட்ட உடனே சரி வரேன்னு சொல்லிட்டு வந்தார். அதே முதல் அதிசயம் உண்மையாகவே. அவர் வந்ததுக்கப்புறம் ரொம்ப கூடி போது பழக்கமாக இருந்தார். இங்கே வந்ததுக்கப்புறம் அவர் மாறி வீடு குடும்பம் குழந்தை முக்கியம் சொல்லிட்டு இன்னும் அன்பாக பாசமாக பார்த்துக்கிட்டாரு. அந்த பழக்கத்தை வந்து கொஞ்சம் கொஞ்சமாக மீண்டு வந்தார். ரொம்ப அதிசயம்னா அவரே இந்த கோயிலுக்கு போகணும் என்னை வற்புறுத்தி கூட்டிகிட்டு போக வச்சார். எந்த கோயிலுக்கு போவார், இந்த கோயிலுக்குன்னுவே அவராக தானாக வழியே வந்து கொடுத்தாரு. இப்போ கூட அவர் என்னை கூட நீ கோயிலுக்கு போகணும் என்னை அவர் அமுச்சு விட்டு தான் ஊருக்கு போயிருக்காரு. அதான் ரொம்ப ஒரு அதிசயம்னா அவர் மனசை மாற்றி பண்ணாங்க. வந்துட்டு தான் இருக்கேன் நான். அந்த அக்கா வழி காட்டினாங்க, அது தொடர்ந்து வந்துட்டு தான் இருக்கேன். நான் ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. இங்கே வந்தால் ஒரு மன நிறைவு கிடைக்கிது. எல்லா கஷ்டத்தையும் மறந்துட்டு ஒரு சந்தோஷமான மன நிறைவு கிடைக்கிது. அதுக்காகவே இந்த கோயிலில் வரேன் நான். செல்வம் அதுதான் பண கஷ்டம், அது ஒரு பக்கம். நான் மனசாந்தி மன நிம்மதிக்காக தான் முக்கால்வாசி இங்கே வரேனே நான் உண்மையாக. நான் அதுக்கப்புறம் அந்த அம்மா கூட சந்தோஷம் நிம்மதி முக்கியம். அதுக்காக அம்மா தேனே கண்டிப்பாக கிடையாது, வீட்டில் போட்டது கிடையாது. நான் கூட வந்து சொன்னவங்க வந்து பெரியவங்க சொன்னது கோயில் தான் இந்த மாதிரி போகணுன்னு சொல்லியிருக்காங்க. வீட்டில் வந்து நான் பஞ்சமுக விளக்கு ஏற்றுறேன். நான் செகுப்புத்திரி வாங்கி பஞ்சமுக அது ஏற்றுறேன் வீட்டில். நான் தேங்காய் தீபம் இங்கே தான் போகிறேன். நான் வீட்டில் விளக்கு வேறு விளக்கு நெய் தீபம் அங்கே வீட்டில் ஏற்றுறேன். நான் பூ விளக்கு வச்சு ஏற்றுறேன். நான் அதை நான் இன்னும் சிலைலாம் வச்சு வழிபடலை. நான் ஃபோட்டோ மட்டும் தான் வச்சு அந்த மாதிரி கும்பிட்றேன். நான் ஆமாம், ஃபோட்டோ வச்சு தான் கும்பிட்றேன். நான் சிலை வச்சு வழிபடலை. நான் அதிசயன்றது பார்த்தீங்கன்னா நம்ம மனசு தான் காரணம். மனசால் நம்ம இருக்குன்னா இருக்குது, இல்லைன்னா இல்லை. ஸோ அவங்க மனசை பொறுத்தா இருக்குது. மற்றவங்க சொல்கிறாங்க நம்ம கூடாது. நம்ம மனசுக்கு என்ன நினைக்கிறோமோ அதுதான் நமக்கு. இருக்குன்னா இருக்குது, இல்லைனா இல்லை. எனக்கு இருக்குதுன்னு தோணுது, நான் இருக்குன்னு நம்புகிறேன். நான் நல்லா இருக்குது. மற்றவங்க சொல்ல வச்சுலாம் நான் இது பண்ண மாட்டேன். நான் எனக்கு என்ன தோணுதோ அதான் செய்கிறேன். நான் நிறைய பேர் வந்து வராகி அம்மானால பயப்படுறாங்க. ஏன் பயப்படுறாங்க? சாமிக்கு நாங்கள் பயம் இருக்குது. கடவுள்ன்றதே நம்மளை காப்பாற்று தானே. காப்பாற்றுற கடவுளை பார்த்து பயந்தா அது முட்டாள்தனம் தான் சொல்ல முடியாது. பயன்றது வேறு, பக்தின்றது வேறு. பயத்து பக்திக்கு நிறைய வித்தியாசம். சக்தி ஜெய் கணேஷா ஜெய் வராகி. மகா வராகி டிவியின் மூலமாக பக்தர்கள் அனைவரும் பக்தி சங்கமத்துக்கு எடுத்து செல்வதில் மற்றற்ற மகிழ்ச்சி அடைகின்றேன். அரசாலையம்மன் என்கின்ற அந்த அம்மன் ஆட்சி செய்கின்ற பல்லூர் மகாவராகி என்ன ஒரு அற்புதங்க, என்ன ஒரு பேரொரு. அந்த அம்மாவுக்கு தேடி 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 நாடி 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 ஓடி ஓடி வருகின்ற பக்தர்கள் கூட்டம். அப்பப்பா, ஒரு காலத்தில் அம்மாவை அவ்வளோ அழகாக நான் எளிதாக தரிசனம் செய்வேன். இன்றைக்கி அம்மாவை பார்க்கணும் அப்படின்னா கண்ணுங்கள் அப்படியே எப்போ அம்மாவை பார்ப்போன்னு தேடுற அளவுக்கு கூட்டம் அலைமோதுகிறது. ஏன், எதற்காக? அத்தனை அற்புத சக்தி. பல்லூர் வராகி அம்மனுடைய அந்த எல்லையை மிதித்து விட்டாலே போதுங்க, உங்கள் பாவங்கள் பொடிபடும் என்பதோட உண்மையை நீங்கள் பார்க்க முடியும். பஞ்சமி தீப வழிபாடு, தேய்பிறை வளர்பிறை பஞ்சமி, முழுக்க முழுக்க வராகி அம்மனுடைய வழிபாடு என்று தான் சொல்லணும். சப்த கன்னிகள்லேயும் சப்த மாதர்களையும் 5வது இடத்தை பெறுகின்றவர் தான் வராகி அம்மா. இந்த வராகி அம்மா சொல்லனா துயரத்தை எல்லாம் தீர்க்கக்கூடிய அருள் பெரும் சக்தி. எத்தனை கஷ்டங்கள், எத்தனை வேதனைகள், எத்தனை இடர்பாடுகள் எவ்வளோ இருந்தாலும் என்ன, ஏன் கவலை, ஏன் பயம், நான் இருக்கேன் வாமா, உன்னை நான் காப்பாற்ற தயாராக இருக்கேன்னு சொல்லி அரசாட்சி புரிகின்ற ஒரு அம்மன் தான் அரசாலையம்மன் என்னும் வராகி அம்மா. இது அனுபவ உண்மை. அந்த எல்லையை மிதித்து அந்த அருளை பெற்றவர்களுக்கு தான் தெரியும். அதில் நானும் ஒருத்தி. இந்த வராகி அம்மானுடைய அருளுடைய கடாட்சத்தினுடைய அந்த பக்தியினுடைய பரவசத்தை தான் இனி வரும் காலகட்டங்களில் நாம் பார்க்க போகிறோம். நம்ம மகாவராகி சேனலில் பார்த்திங்கன்னா எத்தனை அற்புதங்கள் இருக்கும். எல்லாருடைய விளக்குலேயும் தீப ஒளியிலையும் வராகி அம்மா காட்சி தருவாங்க. எல்லாருடைய விளக்குலேயும் மட்டுமல்லாமல் அவர்களுடைய அந்த சிலா ரூபத்தில் கூட அம்மா பானகம் குடிக்கிறாங்க, பால் குடிக்கிறாங்க, பழம் அருந்துகிறார்கள். இது அத்தனை எதால் நடந்ததுன்னு நினச்சிட்ருக்கீங்க? எல்லாம் பல்லு வராகி அம்மா கொடுத்த அருள் பெரும் கடாட்சம் தாங்க.
உலகத்திலேயே முதல்ல வராகி அம்மா விளக்கில் காட்சி கொடுத்தது என்று சொன்னால் அந்த அடியேன் நான் பெற்ற பாக்கியம்தான். அதை நான் உங்களுக்கு வெளிப்படுத்தியிருக்கேன். இந்த சேனலில் தேடி பாருங்கள், வராகி அம்மாவுடைய அற்புதங்கள்னு இருக்கும். அந்த காமாட்சி விளக்கினுடைய முகமே வராகி அம்மாவாக மாறியது. என்னுடைய விளக்கில் இருக்கின்ற கருமாரியம்மன் முகமே வராகி அம்மா மாறியது. அது மட்டுமா, நான் கேமராவில் ஃபோட்டோ எடுத்த உடனே அதை நான் பார்க்கும்போது என் கண்ணு முன்னாடியே அந்த நீல வண்ணத்தில் வெள்ளி காப்புக்கோட அம்மா காட்சி கொடுக்குறாங்க. இன்னொரு சன் டிவிலேருந்து ஒரு கேமராமேன் வராரு, அவருக்கு அதை போட்டு காட்டுற, அண்ணன் இங்கே பாருங்கள் இந்த அம்மனோட அற்புதம்னா, திருப்பி அவர் கண்ணு முன்னாடியே என்னுடைய தொலைபேசி கேமராவில் அந்த புகைப்படத்துலேருந்து குழம்போட ஒரு மஞ்சள் காப்போடு போட்டிருக்காங்க. முடிஞ்சா இந்த காணொலியில அதை இணைக்கிறேன் பாருங்கள் மீண்டும் ஒரு முறை. இந்த அற்புதம் எப்படி நடத்துது அப்படின்னா பல்லு வராகி அம்மா தாங்க. என்னுடைய கண்கள் ஒளி குறைந்திருக்கின்றது, தெய்வீக சக்தி குறைஞ்சிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு சேலத்தில் இருக்க சிவனடியார் மூலமாக எனக்கு கிடைத்த ஸ்தலம்தான் இந்த பல்லு வராகி அம்மா. காஞ்சிபுரத்து பக்கத்தில் இருக்கிற ஒரு வராகி அம்மா ஆலயம் இருக்குது போல இருக்கு. அந்த அம்மா உங்களை தேடுறாங்க, சமயபுரத்தை அவங்கள அங்கே போக சொல்கிறாங்கம்மா அப்படின்னு சொன்னாங்க. இந்த கண்ணாத்தா தான் என்னுடைய கண் திருஷ்டி எடுப்பதற்காக வராகி அம்மாவை என்னை அங்கே தேடி செல்ல வாய்ப்பு கிடைத்தது. எங்கேன்னு அலைந்து தேடி கூகுள் மேப்பில்னா சர்ச் பண்ணி போன இடம்தான் இந்த பல்லு வராகி அம்மா. அதுவும் இந்த ஏப்ரல் மாதம்தான். அம்மாவோட தமிழ் சித்திரை அந்த வருஷப்பருப்புக்காக நான் அங்கே நடத்திய அந்த பூஜைக்காக தான் அங்கே நான் போகிறேன், அம்மாவுக்கு கண்மலர் வாங்கி கொண்டு. அப்பா, அன்னைக்கு கிடைத்த அதிசயந்தாங்க. அன்னைக்கு போயிட்டு வந்துட்டு என் வீட்டில் நடந்த அற்புதம் இன்றைக்கி உலகத்தில் இருக்கிற அத்தனை மக்களுடைய இல்லத்திலையும் அந்த அற்புதம் நினைக்கிறது. யாரெல்லாம் மகா வராகி டிவி இணைந்திருக்கிறார்களோ, வராகி சோல் பியூரிட்டின்னு என்னோடய குடும்பத்தில் இணைந்திருக்கிறார்களோ, எந்தவித கட்டணம் கிடையாது, ஒரே ஒரு கட்டணம் தான், உண்மையான அன்பு, உண்மையான பக்தி தான். என்னுடைய சேனல்லையும் சரி, என்னுடைய குழுவிலையும் சரி, யாரெல்லாம் இந்த மகாவராகி டிவியில் வருகின்ற ஸ்ரீ வராகி சோல் பியூரிட்டி என்ற இந்த பீடத்தின் மூலமாக இந்த அம்மாவுடைய வார்த்தைகளினுடைய உண்மைகள் உணர்கிறார்களோ, அவங்க எல்லா வீட்டிலையும் வராகி அம்மா சிலா ரூபத்தில், அம்மா விக்கிரக ரூபத்தில் பால் குடிக்கிறாங்க, பணம் குடிக்கிறாங்க, மாதுளம்பழம் ஜூஸ் குடிக்கிறாங்க, மஞ்சள் தண்ணி குடிக்கிறாங்க. விளக்கொலியில் எத்தனை விதமான அதிசயங்கள், நம்ம விரும்பிய பழங்கள், விரும்பிய காய்கறிகள், விரும்பிய உறவுகள், இது அத்தனை காட்டியிருக்காங்க. இந்த பக்தியினுடைய பரவசத்தை நீங்கள் பார்க்கணுமா, அவ்வளோ அதிசயங்கள் இருக்குங்க. இந்த மகாவராகி டிவியை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், தொடர்ச்சியாக இந்த வராகி அம்மாவை பாருங்கள். இந்த மகாவராகி டிவி போல் ஸ்ரீ வராகி சோல் பியூரிட்டி குழுமத்தை போல் அதிசயம் நினைந்த சேனல் நீங்கள் பார்த்துருக்கவே முடியாது. இல்லை ஒவ்வொரு பக்தர்களும் அவர்கள் இணைந்து அவர்கள் வாழ்வில் நடந்த அனுபவம் உண்மைதாங்க. அதே மாதிரி தான் இப்போ இந்த அம்மா அந்த சுற்று பிராகாரத்தில் அங்கே இருக்கின்ற வராகி அம்மா முன்னாடி தான் தீபம் ஏற்றின்னு பேசினது கேட்டிங்களா? தேங்காய் தீப வழிபாடு, பூஷணிகா தீப வழிபாடோட தாத்பரியத்தை சொல்கிறீங்க, பார்த்துருக்கீங்களா? இது மாதிரி தாங்க ஆயிரக்கணக்கான மக்கள் இந்த எல்லையில் தீப வழிபாடை ஏற்றுகிறார்கள். நான் சொன்னேன் பார்த்தீங்களா, வராகியம்மா என்னுடைய தொலைபேசியிலே ஒரு புகைப்படத்தில் ஒரு நீல வண்ணத்தில் வெள்ளி காப்போட காட்சி கொடுத்தாங்கன்னு சொன்னது இந்த சுற்று பிராகாரத்தில் இருக்கிற அம்மன் தாங்க. நான் பேசும்போது ஒரு காணொலியில் பார்த்தீங்க அப்படின்னா அந்த கமெண்ட்ஸ்லேயே எழுதியிருப்பாங்க, அம்மா நீங்கள் பேசும்போது வராகி அம்மா உங்கள் முகத்தை பார்த்து திரும்புகிறாங்க, அது பார்க்குறீங்களான்வாங்க. என்ன ஒரு அதிசயம் இல்லை? அந்த ஒரு காணொலியை பார்க்கின்ற பக்தை அதை கவனிச்சிருக்காங்க. அப்போது நம்மளுடைய ஒவ்வொரு உள்ளங்களுடைய உணர்வுகளையும் பார்த்து அப்படியே அழகாக நம்மளை பார்த்து ஒரு திரும்புகிறாங்கன்னு சொன்னால், அப்போ அந்த அம்மா என்ன ஒரு நீரோட்டத்தோட, என்ன ஒரு அருள் ஓட்டத்தோட ஒரு சுயம்பாக அங்கே காட்சி கொடுத்துட்டு நமக்கு பிரத்யட்ச தெய்வமாக காட்சி கொடுக்குறாங்கன்றதை பார்த்தீங்களா? எவ்வளோ ஒரு நம்பிக்கையோடு இந்த அம்மா சொன்னாங்க பாருங்கள். பஞ்சமி தீப வழிபாட்டில் தேங்காய் தீப வழிபாடு, அந்த பூஷணிக்காய் தீப வழிபாட்டுடைய ஒரு மகத்துவம், எவ்வளோ கஷ்டங்கள் இருந்தாலும் சரி ஓடி 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 இந்த அம்மாவை தேடி தேடி வருகிறேன். எனக்கு கிடைத்த அனுபவம் உண்மைன்னு சொல்கிறேன். இந்த அம்மாவுடைய வார்த்தைகளை அப்பப்பா பக்தி பரவசங்க.